ஸ்ருதி மீனா கிட்ட சொல்கிறாங்க. பணம் அப்படின்ட்டு அத்தை கிட்ட சொன்னால் போதும், அத்தையோட மைண்ட் செட்டை எப்படி மாறுது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட போயிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ரோகிணி ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டியில் ரோகிணிக்கு 10 கோடி ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே விஜயா முகத்தில் பயங்கர சந்தோஷம் தெரியுது. வேகமாக போயிட்டு எங்கே ரோகிணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் கூட்டிகிட்டு வராங்க. இனிமேல் நீ வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, இங்கே தான் உட்காரணும், ஹாலில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. சரி, அந்த போட்டியில் ஏதோ கலந்துக்கிட்டியாமல, 10 கோடி ரூபாய் கிடச்சிருக்காமல, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. என்னது, என்ன போட்டி, எங்கே 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. என்னது, போட்டியில் கலந்துக்கலையா, 10 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோட விஜயா கேட்குறாங்க. அத்தை நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரோகிணி சொல்ல, நான் தான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இங்கே சிரிக்கிறாங்க. இதை கேட்டு விஜயா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. போடி போய் உள்ளே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை அனுப்பி வைக்கிறாங்க. என்னோடய வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் விளையாட்ட போச்சில்ல அப்படின்ட்டு ரோகிணி புலம்பிக்கிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.